ஒரு வழியாக கடைசியாக அந்த கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த கோவில். கிராமத்து எல்லையில் கடைசியில் இருக்குது. நம்மளை சுற்றி பாருங்கள், வெறும் காடாக தான் இருக்குது. பக்கத்தில் அங்கேயும் ஒரு சின்ன கோவில் இருக்குது. ஆனால் இப்போது நம்ம இந்த கோவிலுக்கு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், காவல் எல்லையில் கரெக்டாக கருப்பசாமி, முனிசாமி, இந்த சாமின்னு சொல்லணும்னு தெரியல, உட்காந்துட்ருக்காரா. இது ஒரு அம்மன் கோவில் தான். கிராம தேவதைகள் வந்து ஊர் எல்லையில் தான் அதிகமாக இருக்காங்களா. சுற்றி பாருங்கள், வேப்ப மரம் தான் இருக்குது கோவிலை சுற்றி. கோவிலை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், வர சூப்பராக அப்படியே பின்னாடி போனோம். வாங்க, பின்னாடி போனால் பெரிய அரச மரம், காற்று நல்லா அடிக்குதுங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே பாருங்களேன், வழி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிராமத்து கோவில்கள்னாலே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் அற்புதமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இயற்கை இடங்கள் தான் இருக்குது. எங்கே போனாலும் கீழே போனால் அப்படியே மலைப்பிரதேசங்களில் நதிகளும் இருக்கும். இப்போது எல்லையில் இருக்கிற பெரிய அரச மரத்தாண்ட தான் இருக்கும். பாருங்கள், அரசு மரத்தடியில் மரத்தையும் தெய்வமாக கும்பிட்ற ஒரே நம்ம மக்கள் தான். மக்களே எவ்வளோ அழகாக வந்து தெய்வத்தை கும்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் சூளம் வச்சு கோவிலில் சாமி கும்பிட்றாங்களோ இல்லையே, இந்த அரச மரத்தை அதிகமாக சுற்றி வருவாங்க. அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இதுவும் நல்லதே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நானும் சுற்றிட்டு இருக்கேன். மக்களே பாருங்கள், கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரவுண்டு சுற்றி முடிச்சிட்டேன். 2வது ரவுண்டு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து 3 சுற்றுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கோசம் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நம்ம திருமணம் செய்யறதுல கூட 3 முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ன்ற வார்த்தை நம்ம உலகத்தில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஒருவேளை திரிசூலத்துலேயும் 3 சூலம் தான் வருது. அம்மனுக்கு நிகழ்ந்த இதோ 3ன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், திரிசூலத்துலேயும் 3 சூலங்கள் வருது. அது நல்லாயிருக்கும் மக்களே. அப்படியே கொஞ்சம் தூரம் இப்படி வந்தால் இங்கே பாருங்கள், இது ஒரு சின்ன அரச மரம். கிட்டத்தட்ட நாகதேவதைகளை ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. பார்க்க சொல்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. பாருங்கள், இப்போ நம்ம இங்கே தான் வர ஆரம்பித்தோம். நாகதேவதைகள் எப்படி இருக்காங்க பாருங்களேன். இப்போ தான் சிலைகள்லேருந்து நிறுவியிருக்காங்க. நாகதோஷம் இருக்கிறவங்க, மற்ற இது இருக்கிறவங்களாம் இங்கே வந்து ஓரளவுக்கு அவங்களோட தோஷங்கள் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவர்த்திகள் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே பாருங்களேன், நாகதேவதைகள் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு வந்து பார்க்க சொல்ல ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஈஸியிலிருந்து பிரமிப்பாக இருக்குது மக்கள். எனக்கு பாருங்கள், இயற்கைனா இயற்கை இது தாங்க. கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், அந்த ஒரு ஆலமரத்தில் எவ்வளோ கிளிகளும் பழங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பக்கம் மலை பிரதேசம், இந்த பக்கம் காடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே காடுகளும் மலைகளும் சார்ந்த இடமாக தாங்க இருக்குது. அதுதான் கிராமத்து எல்லை கோவில்கள்னு அப்படி சொல்லுவாங்க. நல்லா இருக்குது மக்களே. இந்த பக்கம் பார்த்தா காற்று நல்லா உசுறு அடிச்சிட்டு இருக்கு. நம்மளை சுற்றி ஒன்றும் கேட்க நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், குடிகுடிக்கா மரம். அப்படியே கீழே இறங்கி போயிட்டு அங்கே ஒரு நீர்நிலை இருக்குது பாருங்கள், அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். வியூவை பார்க்க சொல்லி எனக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மக்களே. அவ்வளோ அழகான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு இடத்துக்கு வரோம். நல்லா இருக்குது மக்களே. பாருங்களேன், மரமே எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. வேர் பகுதியே பாம்பு போலவே இருக்குங்க அப்படியே பார்க்க சொல்ல. கிட்டத்தட்ட மரத்தை பாருங்கள், மரத்தில் பழங்கள்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. நல்லா இருக்குங்க அந்த ஒரு நீர்நிலை. கிட்டத்தட்ட தண்ணி சேர்க்கு மக்களே. இன்னொரு விழுந்துருப்பேன் கீழே, அந்த அளவுக்கு பாருங்கள். தண்ணியில் மீன்கள்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கு. அப்படியே நதி, சின்ன நதி போல் இருக்குங்க இந்த ஒரு இடம். கோவிலுக்கு வரணுன்னா தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல வந்து தண்ணிலாம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு கரெக்டாக இங்கே பாருங்கள், வேர்கள்லாம் எப்படி பாறையை ஒன்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு நீர்நிலை. எப்பா பாருங்கள் மக்களே, மரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே பாருங்கள், பாறைகள்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்த ஒரு மரம் வந்து அழகாக வளர்ந்துருக்கு. பாருங்களேன் வியூவை. அப்படியே இந்த பக்கம் வாங்க, ஃபுல்லாக பாறைகளாக தான் இருக்குங்க. மலைகள் சார்ந்த இடம், அதனால் ஃபுல்லாக பாறைகள் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. வாங்க மேலே கோயிலாண்ட போகலாம் மக்களே. இன்னைக்கு என்னன்னு தெரில, காற்று ரொம்ப நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குது காற்று. பாருங்கள், அந்த பக்கம் குழந்தைங்கள்லாம் ஜாலியாக இட்டுக்கிட்டு அந்த பக்கம் பார்க்க போயிட்டுருக்காங்க. நல்லா இருக்குது மக்களே. இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாகவே இயற்கையான இடங்கள் தான். இயற்கை சார்ந்த ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். பார்த்தீங்களா, ஒரு எல்லைச்சாமியை வழியாக பார்த்தாச்சின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தெரிவிச்சுட்டு போங்க.
நம்பிக்கலாம். அங்கே பாருங்கள் இந்த மரத்துக்கு எப்படி காவல் வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. எப்பா பிரமிப்பாக இருக்குது மக்களே. அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் பிளேஸ், ரொம்ப ரொம்ப நேச்சுரலான இடம், நேச்சுரலாக இருக்குது மக்களே.